திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதியில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்தை தமிழகம் முழுவதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கோவை அவிநாசி தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள வந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டப்பேரவை முன்னாள் சபாநாயகரும் அவிநாசி சட்டமன்ற உறுப்பினருமான தனபால் மற்றும் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி இணை செயலாளருமான லோகேஷ் தமிழ்செல்வன் தலைமையில் ட்ரோன் மூலம் பூக்கள் தூவியும் மேளதாளங்கள் முழங்க பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிலும் குறிப்பாக மக்களிடையே எடப்பாடி பழனிசாமி உரையாற்றுவதற்கு முன் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவர் மீது ராட்சத ட்ரோன் மூலம் பூக்கள் தூவப்பட்டது. இதை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்த்து கைகளை தட்டி உற்சாகமடைந்தனர். பிரச்சாரம் முடிந்த பின் எடப்பாடி பழனிசாமி தொகுதி நிலவரம் மற்றும் முன்னாள் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகரும் அவிநாசி சட்டமன்ற உறுப்பினருமான தனபாலின் உடல்நலம் குறித்து லோகேஷ் தமிழ்செல்வனிடம் கேட்டறிந்தார். அவிநாசியில புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள் ஒரு எழுச்சி உரை ஆட்டிட்டு இப்ப கிளம்பி இருக்கிறாரு. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். 2026 எடப்பாடியார் தான் முதல்வர் என்பதை ஆணித்தரமாக மக்கள் காமிச்சிட்டாங்க. இருக்கிற கூட்டத்தை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆட்சேபிக்க போறது நம்ம எடப்பாடியார் அண்ணன் தான். அவிநாசி தொகுதி என்னைக்குமே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஏன்னா அத்தனை ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்கிறார். 60 வருஷ கனவான அத்திக்கட அவிநாசி திட்டத்தை இந்த தொகுதிக்காக கொடுத்திருக்காரு. இந்த தொகுதி மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கிற அத்தனை பகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதிகள் பயனடையுது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பயனடைகிறாங்க. அது மட்டும் இல்லாம அவிநாசி தொகுதிக்கு பிரத்யேகமாக கூட்டு குடிநீர் திட்டம், அவிநாசி நகரத்துக்கு ஒரு அரசு கலைக்கல்லூரி, அவிநாசி நகரத்துக்கு ஒரு தீயணைப்பு நிலையம், அன்னூருக்கு தாலுகா ஆபீஸ், மின்மயானம், இந்த மாதிரி இது வரைக்கும் 30 வருஷத்துல அவிநாசிக்கு செய்ய முடியாத பல சாதனைகளை அண்ணன் எடப்பாடி அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதற்கெல்லாம் நன்றி கடனாக இன்று பெருந்திரளான லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அண்ணன் அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எல்லாரும் உணர்ச்சி பொங்க இன்று என்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆட்சி வருங்கிற ஒரு உத்வேகத்தோடு இருக்கிறாங்க. ஆகவே இங்கே வருகை தந்த அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல அண்ணன் அவர்களுக்கு என்றைக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆசி என்றும் அவர்களுக்கு இருக்கும். அதை சிம்பாலிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரோன்ல வச்சு மலர் தூவணும். அதை அவர் ரொம்ப ரசிச்சாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.